अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। இப்போ நாம் இந்த யூனிவர்ஸுடைய மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த யூனிவர்ஸே பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன பேர்? மாயா அப்படின்னு பேர் இல்லையா? அந்த சீடு கண்டிஷனுக்கு பேர் மாயா. இல்லைன்னா நிறைய பேர் இருக்குது அதுக்கு. என்னெல்லாம் சொல்லுவான்னா மாயா, பிரகிருதி, அவ்யக்தம், காரண பிரபஞ்சம் இப்படின்னு அந்த பொட்டென்ஷியல் ஃபார்முக்கே நிறைய பெயர்கள் இருக்குது. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஆத்தர் மாயா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஸோ மாயா ஆர் காரண பிரபஞ்சம் அப்படின்னு நாம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இந்த மாயாவுக்கு பிகினிங் இருக்கா? அதனால் அனாதி அப்படின்னு நாம் படித்தோம் இல்லையா? ஸோ இந்த மாயாவுக்கு பிகினிங் இல்லை. இப்போ இந்த மாயாலேருந்து இப்போ விசிபிளாக இருக்கிற யூனிவர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மாயாலேருந்து இப்போ நாம் பார்க்குற இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது. சரி, மாயாலேருந்து டைரெக்டாக இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்துடுதா அப்படின்னா ஃபஸ்ட்டு மாயாலேருந்து என்ன வந்தது? சூக்ஷ்ம பஞ்சபூதானி வந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன 3 குணங்கள் மாயாவுக்கு? சத்வ, ரஜஸ், தமஸ் இப்படின்ற 3 குணங்கள் மாயாவுக்கு இருக்கிறதுனால மாயாலேருந்து வர சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கும் என்ன இருக்கும்? இதே 3 குணங்கள் அதுலேயும் இருக்கும். ஸோ காரண குணாகா காரியே அனுவர்த்தந்தே. இப்போ காரணத்தில் இருக்கிற குணங்களை காரியம் இன்ஹெரிட் பண்ணிக்கும். அதனால் சூக்ஷ்ம பஞ்சபூதத்துக்கும் இப்போ சத்வ, ரஜஸ், தமஸ் அம்சம் இருக்கும். சரி, இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து தான் என்ன வந்தது? சூக்ஷ்ம ஷரீரங்கள் வந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம் இல்லையா? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்த்தோம்? சாத்வீக அம்சம் ஆஃப் சூக்ஷ்ம பஞ்சபூதத்துலேருந்து என்ன வந்ததுன்னு பார்த்தோம். ராஜச அம்சம் ஆஃப் சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து என்ன வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சாத்விக அம்சத்துலேருந்து என்ன வந்தது? பஞ்ச ஞானேந்திரியம் வந்தது. ஞானேந்திரியம்னா என்னது? ஸ்ரோத்ரம், त्वक्, चक्षुः, रसना, கிராணம் இப்படின்னு சொல்லணும் ஆன்சர் இதுக்கு. சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் என்ன? இயர், நோஸ், ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம எந்த கிளாஸில் இருக்கோம்? தத்துவபோதா கிளாஸில் இருக்கிறதுனால
ஞானேந்திரியங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணோம்? ஸ்ரோத்ரம், த்வக், சக்ஷுஹு, ரசனா, கிராண அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இது வந்து சாத்விக அம்சத்துலேருந்து வந்தது. அப்புறம் சமஷ்டி சாத்விக அம்சத்துலேருந்து என்ன வந்தது? சமஷ்டி சாத்விக அம்சம்னா எல்லா பஞ்சபூதத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து என்ன வந்தது? அந்த கரணாணி அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்னது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் வந்து சமஷ்டி சாத்விக அம்சத்திலிருந்து வந்தது. ஏன்னா இப்போ அந்த கரணம் வந்து ஒவ்வொரு ஞானேந்திரியத்தையும் சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னால் எல்லா அம்சமும் வந்து அந்த கரணத்துக்கு இருக்கணும். எல்லா பஞ்சபூதமும் வந்து எல்லா பஞ்சபூதத்தினுடைய சாத்விக அம்சமும் வந்து அந்த கரணத்துக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தோடைய ராஜச அம்சத்திலிருந்து என்ன வந்தது? ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் வந்தது அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் கர்மேந்திரியங்கள்? வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்த இப்படின்னு 5 கர்மேந்திரியங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினுடைய ராஜச அம்சத்திலிருந்து வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? சமஷ்டி ராஜச அம்சத்திலிருந்து என்ன வந்தது? பஞ்ச பிராணா வந்தது. ஸோ பிராண தத்துவம் வந்து இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா ஒவ்வொரு கர்மேந்திரியமும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிராணா சப்போர்ட் பண்ணணும். அந்த பிராணிக் எனர்ஜி வந்து தேவைப்படுது. அதனால சமஷ்டி ராஜச அம்சத்திலிருந்து பஞ்ச பிராணா வந்தது. பிராணா பஞ்ச பிராணா என்ன ஞாபகம் இருக்கோ? பிராணா, அபானா, வியானா, சமானா, உதானா. ஏதோ குன்சா அடிச்சு விடுங்க, எல்லோரும் சேர்ந்து சொன்னதுனால யார் என்ன மிஸ் பண்ணோன்னே தெரியாது. இப்போ வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினோட சத்வ அம்சம் அண்ட் ரஜோ அம்சம் வந்து ஓவர். அப்போ என்ன பாக்கி இருக்குது? லெஃப்ட் அவுட்டு தமோகுணம் ஆஃப் ஆல் தி 5 எலிமெண்ட்ஸ் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது. இப்போ பார்க்க போகிற போர்ஷனில் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறார்? இந்த தாமச அம்சம் ஆஃப் ஆல் தி 5 எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி, அப்புறம் இந்த கம்பைன் ஆகிறது இருக்குல்ல, இந்த காம்பினேஷன் கூட ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரப்போர்ஷனில் இந்த பஞ்சபூதங்கள் கம்பைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நமக்கு ஸ்தூல பஞ்சபூதங்கள் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு ஆத்தர் இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்தூல பிருத்திவி, ஸ்தூல பிருத்திவின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அர்த் இருக்குல்ல, இது வந்து ஸ்தூல பிருத்திவி. இப்போ இது வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஓட தாமச அம்சத்திலிருந்து ஸ்தூல பிருத்திவி வந்தது. அப்போ அந்த ஸ்தூல பிருத்திவியோட காரணம் இருக்குல்ல, அந்த சூக்ஷ்ம பஞ்ச தத்துவம் அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது, அது இன்விசிபிள். ஆனால் அந்த காம்பினேஷன்லாம் நடந்த உடனே இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா அது வந்து ஒரு விசிபிள் ஃபார்முக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த காம்பினேஷனுக்கு அந்த ப்ராசஸுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பஞ்சீகரணம் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸினுடைய பேர். இங்கிலீஷில் சொல்லணும்னா கிராசிஃபிகேஷன் அப்படின்னு அதை சொல்கிறா. ஸோ the combination of all the 5 elements in proportion, ஒரு பர்டிகுலர் ப்ரொப்போர்ஷனில் அது வந்து கம்பைன் ஆகும் பொழுது அதுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். இப்போ சூக்ஷ்மமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு பஞ்சபூதம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதனோட பியூரஸ்ட் ஃபார்மில் அது அவைலபிளாக இருக்கும். இப்போ சூக்ஷ்ம ஆகாஷா அப்படின்னா அந்த சூக்ஷ்ம ஆகாசத்தில் வெறும் ஆகாஷா போர்ஷன் மட்டும்தான் இருக்கும். சூக்ஷ்ம ஜலம் அப்படின்னா சூக்ஷ்ம ஜலம் மட்டுமே இருக்கும். அதில் ஏதாவது காம்பினேஷன் எல்லாம் அவைலபிளாக இருக்குமா, ஏதாவது கலப்படம் ஆகி இருக்குமா அப்படின்னா எந்த கலப்படமும் மிக்சரும் அதில் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அதனால அது என்ன சொல்கிறா, தன் மாத்திரை அப்படின்னு அதுக்கு பேர்.
தன்மாத்திரை அப்படின்னா அது மட்டுமே இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம். அப்போ சூக்ஷ்ம லெவலில் இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒன்றுத்துக்கும் என்ன பேருனா தன்மாத்திரை அப்படின்னு பேர். ஆனால் இப்போ அதுவே இப்போது கம்பைன் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் அது பியூரஸ்ட் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குமா? இப்போ காம்பினேஷனில் எல்லாமே மிக்ஸ் ஆகிறது இல்லையா, அதனால அதுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். இப்போது ஸ்தூல ஆகாசம் நான் சொன்னேன், சூக்ஷ்ம ஆகாசத்தில் என்ன இருக்கும்னா வெறும் ஆகாஷா மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்தூல ஆகாசம், அதில் ஸ்தூல ஆகாசம் மட்டும் இருக்குமா எல்லாமே இருக்குமா அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும் ஸ்தூல ஆகாசத்தில் அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா ஸ்தூல ஆகாசத்தில் ஆகாசம் போர்ஷனும் இருக்கும், ப்ளஸ் ஆல் தி அதர் 4 எலிமெண்ட்ஸும் இப்போது அவைலபிளாக இருக்கும். ஸ்தூல வாயுவில் சூக்ஷ்ம வாயு ப்ளஸ் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் பஞ்சீகரணம். பஞ்சி அப்படின்னு சொன்னால் மிக்சிங் அப்படின்னு அர்த்தம். அதுவும் என்னது, மிக்சிங் ஆஃப் ஆல் த 5 டுகெதர். ஏன்னா அவைலபிளாக இருக்கிறதே மொத்தம் 5 தான் இல்லையா, அந்த 5ம் கலக்கிறதுக்கு பேர் பஞ்சி அப்படின்னு பேர். அப்போ கிருத்தம்னா அந்த ப்ராசஸ், அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ப்ராசஸை பற்றின டீட்டெயில் நம்மளுடைய வேதம் கொடுக்கறது, அதை ஆத்தர் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறார். ஸோ அந்த போர்ஷனை படிச்சுட்டு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத் பஞ்சீகிருத பஞ்சதத்வானி பவந்தி. பஞ்சீகரணம் கதம் இதி சேத் ஏதேஷாம் பஞ்சமஹாபூதானாம் தாமசாம்சஸ்வரூபம் ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகமேகமர்த்தம் ப்ருதக் தூஷ்ணீம் व्यवस्थाप्य अपरमपरमर्धं चतुर्धां विभज्य स्वार्ध अन्येषु अर्धेषु स्वभागचतुष्टय संयोजनं कार्यं तथा பஞ்சீகரணம் பவதி. இப்போ நான் சொன்னதில் சிலதெல்லாம் இல்லையா உங்ககிட்ட? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் நோட் பண்ணியிருக்கணுமா? ஸோ ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம்னு இருக்கா, பஞ்சீகரணம் கதமிதி சேத், அது கீழே எப்படி இருக்கு, ஏதேஷாம் பஞ்ச தத்துவானாம்னு இருக்கா, பஞ்ச மகாபூதானாம்னு இருக்கா? சில பேருக்கு தத்வானாம்னு இருக்கும், சில பேருக்கு மகாபூதானாம் இருக்கும். நம்ம பஞ்ச மகாபூதானாம் அப்படின்னு அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஏகமேகம் பூதம் த்விதா விபஜ்ய ஏகமேகமர்த்தம் ப்ருதக் தூஷ்ணீம் வியவஸ்தாபிய அபரமபரமர்த்தம் சதுர்த்தம் விபஜ்ய. அப்புறம் ஸ்வார்த்த பின்னேஷு இருக்குல்ல, பின்னேஷு ஆண்டாம், ஸ்வார்த்த அந்யேஷு அர்த்தேஷு வச்சுக்கலாம், பின்னேஷும் வச்சுக்கலாம், ஆனால் வேண்டாம். ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் அப்புறம் காரியம் அப்படின்ற வார்த்தையை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம் காரியம். அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் ஆரம்பிக்கிறதுல முன்னாடி ததா பஞ்சீகரணம் பவதி. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதேஷாம் பஞ்சதத்வானாம்
தாமச அம்சாத். நம்மளுக்கே புரியறதில்ல, இங்கே இருக்கிற இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் இருக்கே அதனுடைய தாமச அம்சத்தில் இருந்து அப்படின்னு அர்த்தம். தாமச அம்சாத்னா தாமச அம்சத்திலிருந்து என்ன வந்துதான், ஏன்னா இப்போ சாத்விக அண்ட் ராஜச ஓவர், நம்ம பார்க்க வேண்டியது தாமச போர்ஷன் மட்டும்தான். அதனால அதை இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ சாத்விக அம்சமும் ராஜச அம்சமும் வந்து எது வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு காரணமாக இருந்தது, சூக்ஷ்ம சரீரம் வரத்துக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஆப்வியஸாக இப்போ தாமச அம்சம் எதுக்கு காரணமாக இருக்கணும், ஸ்தூல சரீரம் வரத்துக்கு காரணமாக இருக்க போகிறது. ஸோ என்ன ஆகுறதா, ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமச அம்சாத் பஞ்சீகிருத பஞ்ச தத்வானி பவந்தி. தாமச அம்சத்திலிருந்து இப்போ என்ன வருதா நம்மளுக்கு, பஞ்சீகிருத பஞ்சதத்வானி, பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதங்கள் நமக்கு கிடைக்கிறது. பஞ்சீகிருதம் அப்படின்னு சொன்னால் பஞ்சீகரணம் பண்ணிய, கிராசிஃபிகேஷன் நடந்த அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து இப்போது சயின்ஸில் எனர்ஜியை வந்து கண்டென்ஸ் பண்ணோன்னா மேட்டர் அப்படின்னு சொல்கிறாளோ, அது மாதிரி இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம் இப்படி எல்லாத்தோடையும் கம்பைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து நமக்கு ஸ்தூல பஞ்சபூதம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ பஞ்சீகரணம் கதம் இதி சேத். கதம் அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். இதி சேத் அப்படின்னா எப்படின்னு நீ கேள்வி கேட்டையானா அதுக்கான ஆன்சரை நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். இதி சேத், நீ ஒருவேளை பஞ்சீகரணம் எப்படி நடக்கிறது அப்படின்னு என்னை கேட்டேன்னா அதுக்கான ஆன்சரை நான் வந்து உனக்கு இப்போது பின்வருமாறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ப்ரொசீஜர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணப்படுறது. எப்படி நடக்கிறது, ஏதேஷாம் பஞ்ச மகாபூதானாம் தாமசாம்ச ஸ்வரூபம். ஸோ என்ன பண்ணணுமா, ஃபஸ்ட்டு நம்ம ஏதேஷாம்னா இந்த அப்படின்னு அர்த்தம். இந்த பஞ்ச மகாபூதானாம் சூக்ஷ்ம பூதானி இருக்கு இல்லையா, அதிலோடைய தாமச அம்சத்தை ஃபஸ்ட்டு நீனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். தாமசாம்ச ஸ்வரூபம், தாமச அம்சத்தை எடுத்துக்கோ. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம அந்த கையில் நம்மக்கிட்ட வந்து அந்த சார்ட் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கு, தன்மாத்ராஸ் இருக்கா இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். ஆகாஷா வாயு அக்னி ஜலம் பிருத்திவி. ஸோ அதெல்லாம் ஒன் ஹோல் போர்ஷன் தனித்தனியாக சூக்ஷ்ம பஞ்சபூதானி இப்போ இருக்குது. நாம் இப்போ இதுலேருந்து எதை எடுத்துக்கணும், இந்த பஞ்சபூதத்தினுடைய தாமச அம்சத்தை மட்டும்தான் இப்போ நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் பஞ்சீகரணம் ப்ராசஸ், அதில் தான் நடக்க போகிறது. ஸோ என்ன பண்ணணும், ஏகம் ஏகம் பூதம் த்விதா விபஜ்ய. ஏகம்னா என்ன அர்த்தம், ஒன்று. ஏகம் ஏகம்னா ஒன்னொன்று. அவன் நமக்கே தெரியறதே, சான்ஸ்கிரிட்டு ஈஸியாக தான் இருக்குது. இப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எடுத்து இப்போ என்ன பண்ணணும், த்விதா, த்வீனா ரெண்டு இல்லையா, த்விதா விபஜ்ய பிரி, டிவைடு பண்ணு, ஸ்ப்ளிட் பண்ணு. விபஜ்யனை ஸ்ப்ளிட் பண்ணினதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் கண்டினியூ ஆகுறது இல்லையா, ஆஃப்டர் ஹேவிங் டிவைடட் அப்படின்னு அர்த்தம். விபஜ்யனா இப்போ நாம் வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்க்கறதுனால இப்படி பார்க்கலாம். இப்போ எலிமெண்ட் எடுத்துட்டோம், அதனுடைய தாமச அம்சத்தை மட்டும்தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதில் இப்போ என்ன பண்ணணும், ஒரு எலிமெண்ட்டையும் இப்போ நாம் ஹாஃபாக பிரிக்கணும். ஏகம் ஏகம் பூதம் த்விதா விபஜ்ய. ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இப்போ ஹாஃபாக டிவைட் பண்ணு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் கிடைக்கும், 10 பார்ட்ஸ் கிடச்சிரும். சரி, இந்த 2 பார்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் 2 போர்ஷன் இப்போ இருக்கும். அதில் என்ன சொல்கிறார், ஏகம் ஏகம் அர்த்தம். அர்த்தம்னா ஹாஃப், கரெக்டாக, அர்த்தம்னா ஹாஃப். இப்போ என்ன பண்ணோம், ஏகம் ஏகம் அர்த்தம் பிருதக் தூஷ்ணி வியவஸ்தாபிய. என்ன பண்ணணுமா,
ஒரு ஹாஃபை ஏக்கமேக்கம்னா ஒவ்வொரு ஹாஃப் இருக்கா. இப்போது அதில் என்ன பண்ணணும், பிருத்தக் தூஷ்ணி, பிருத்தக்னா தனியாக எடுத்து வச்சுடு அப்படின்னு சொல்கிறார். தூஷ்ணின்னா ஒன்றுமே பண்ணாத, சும்மா இருக்கிறதுக்கு பேர் தூஷ்ணின்னு பேர். ஒன்றும் பண்ணிடாத, அதை தனியாக எடுத்து வச்சுடு. வியவஸ்தாபியனா ஜஸ்ட் பிளேஸ் இட் வித்தவுட் டூயிங் எனி திங். ஸோ 2 ஹாஃப் இருக்குது. அந்த 2 ஹாஃபில் ஒரு ஹாஃபை மட்டும் தனியாக எடுத்து வச்சுடு. இப்போதைக்கு தனியாக எடுத்து வச்சுடு. ஸோ இப்போ நம்மளுக்கு 10 போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிடுறது. அதில் 5 போர்ஷன்ஸை நாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம். அப்போ இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்கும், இன்னொரு 5 போர்ஷன்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ செகண்ட் ரோமனில் நம்மளுக்கு என்ன போட்டிருக்கா, அதையே இப்போது ஹாஃபாக டிவைட் பண்ணுறாளா. ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் 2ஆக நாம் டிவைட் பண்ணியா. ஸோ ஏக்கம் ஏக்கம் பூதம் த்விதா விபஜ்ய, ஈச் எலிமெண்ட் ஸ்பிளிட்ஸ் இன்டு 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போது அபரம் அபரமர்த்தம். அபரம் அப்படின்னா இன்னொரு ஹாஃப். அப்போ இன்னொரு ஹாஃப் இருக்கே, அதை என்ன பண்ணணும், இப்போது சதுர்தா விபஜ்ய. சதுர்தானா 4 அதை நீனு டிவைட் பண்ணு. ஒரு ஹாஃபை எடுத்து தனியாக வச்சுட்டோம், இன்னொரு ஹாஃப் இருக்கே, அந்த ஹாஃபை எடுத்து இப்போ நீனு 4ஆக டிவைடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். 4ஆக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஹாஃபை 4ஆக டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/8 கிடைக்குமா, 1/8 கிடைக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ 1/8 அந்த ஹாஃபையே வந்து இப்போ எப்படி டிவைட் பண்ணுறோம், 4ஆக டிவைட் பண்ணுறதுனால 1/8 ஆகாஷா 1/8 ஆகாஷா 1/8 ஆகாஷா 1/8 ஆகாஷா, 1/8 வாயு 1/8 வாயு 1/8 வாயு 1/8 வாயு, இப்படி நீங்கள் பாக்கி 3த்துக்கும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, ஸ்வார்த்த அன்யேஷு அர்த்தேஷு ஸ்வபாக சதுஷ்டய சம்யோஜனம். ஸ்வார்த்தம் ஸ்வ அர்த்தம் ஒரு ஹாஃப் அதனோடதே, ஸ்வ அர்த்தம்னா ஒரு ஹாஃபு அதனோடதே. அந்யேஷு அர்த்தேஷு, அந்யேஷுனா தி அதர், அர்த்தேஷு தி அதர் ஹாஃபில் ஒரு ஹாஃப் அதோடதையே ரீட்டைன் பண்ணிக்கிறது. இன்னொரு ஹாஃப் இருக்கே, அதில் இப்போ என்ன பண்ணணுமா, அந்த ஹாஃபை இப்போ எதால் ரீப்ளேஸ் பண்ணணுமா, நீ பாக்கி 4 எலிமெண்ட்ஸையும் 4 அந்த ஹாஃபை பிரித்து வச்சுருக்கியே, எல்லா எலிமெண்ட்டோடைய 1/8 போர்ஷனையும் இதுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஆகாஷம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆகாஷத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சூக்ஷ்ம ஆகாஷத்தை 2ஆக பிரிப்போம். ஸோ ஹாஃப் ஆகாஷா ஹாஃப் ஆகாஷா இருக்கும். ஒரு ஹாஃப் ஆகாஷாவை எடுத்து வச்சுருவோம். இன்னொரு ஹாஃப் ஆகாஷாவை இப்போ என்ன பண்ணணும், 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரித்தா அது 1/8 × 4 நம்மளுக்கு ஆகாஷம் இருக்கும். இப்போ இதுலேருந்து ஸ்தூல ஆகாஷம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஃப் ஆகாஷா இருக்கும், அதர் ஹாஃபில் இப்போ என்ன இருக்கும், 1/8 வாயு 1/8 அக்னி 1/8 ஜலம் 1/8 பிருத்திவி. இது சேர்ந்துடுதுன்னா இப்போ டோட்டல் 1 கிடச்சிருமா. half plus 1/8 plus 1/8 plus 1/8 plus 1/8 is equal to 1. இது வந்து இப்போது ஸ்தூல ஆகாசம் நமக்கு கிடச்சிடுறது. அந்த சார்ட்டில் அப்படி தானே ஈஸியாக புரிகிற மாதிரி போட்டிருக்காளா, புரிகிற மாதிரி போடலைன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன போட்டிருக்கு, ஸ்வார்த்தமன்யேஷு அர்த்தேஷு. ஸோ ஒரு ஹாஃப் அதனோடதே, அந்யேஷு அர்த்தேஷு அதர் ஹாஃபில் இப்போ என்ன பண்ணணும், ஸ்வபாக சதுஷ்டயம் பிரித்து வச்சியே, அந்த 1/8 பிரித்து வச்சியே அதை வந்து சம்யோஜனம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுன்னு அர்த்தம். வேறு வேறு இடத்துலேருந்து எடுத்து அதை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. ஸோ காரியம்னா இந்த ப்ராசஸ், இதுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லா ஸ்தூல எலிமெண்ட்லேயும் இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஹாஃப் தான் ஒரிஜினலாக இருக்கும். அதர் ஹாஃப் எப்படி இருக்கும், காம்பினேஷன் ஆஃப் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்தூல ஆகாசம் இப்போ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோம்ல ஒருத்தரும், இந்த ஸ்தூல ஆகாசத்தில் வெறும் ஆகாச தத்துவம் மட்டும் இருக்கான்னா இல்லை, ஆகாச தத்துவம்
ப்ளஸ் வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எல்லாமே அதில் இருக்குது. அப்போ வாயுவில் என்ன இருக்கும்? ஹாஃப் வாயு ப்ளஸ் 1/8 ஆகாஷ, 1/8 அக்னி, 1/8 ஜலம், 1/8 பிருத்திவி. இப்படி ஒரு எலிமெண்ட்லையும் இந்த மிக்சரை நாம் பார்க்க முடியும். இந்த மிக்சர் நடக்கிறதுல, இந்த காம்பினேஷன் நடக்கிற ப்ராசஸுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். ஸோ எல்லாத்துலேயும் எல்லா எலிமெண்ட்ஸுடைய மிக்சரும் இருக்குது. அப்போ ஏன் ஆனால் ஆகாசம், வாயு அப்படின்னு ஏன் அதுக்கு பின்ன பேர் கொடுக்குறா? காம்பினேஷன் தானே, இப்போது எல்லாமே சேர்ந்து தானே இருக்குது. அப்போ பஞ்சாமிருத்தம் அப்படின்னு தானே பேர் வைக்கணும். ஏன் ஆகாசம், வாயு, ஜலம் அப்படின்னு பேர் வச்சுருக்கா? எதனுடைய போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்தூல ஆகாசம்னு எடுத்துட்டா ஹாஃப் ஆகாசம் இருக்குது. அதனால ஸ்தூல ஆகாசத்துக்கு ஆகாசம். தோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் அதர் எலிமெண்ட்ஸ். ஸ்தூல ஆகாசத்தில் ஆகாசம் போர்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆகாசம் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கா. இந்த மாதிரி நீங்கள் பாக்கி 4 எலிமெண்ட்ஸுக்கும் போட்டுக்கணும். இப்போ என்ன கிடச்சிடுத்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் மூலமாக? வெரி குட். பஞ்சஸ்தூல பூதானி இப்போ கிடச்சிடுத்து. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் ஆத்தர்? ஏதேப்ய பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதேப்யா. இந்த ஸ்தூல பஞ்சபூதத்தில் இருந்து, அதாவது எந்த ஸ்தூல பஞ்சபூதம்? பஞ்சீகரணம் செய்யப்பட்ட, வெரி குட், ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து என்ன வருதான்? ஸ்தூல சரீரம் பவதி. ஸ்தூல சரீரம் வருது. இப்போ எல்லாரும் ஸ்தூல சரீரம் கிம், அந்த பேஜுக்கு போங்கோ. அங்கே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன? பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதேப்யா ஆரம்பிக்கிறதா? பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்தில் இருந்து ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு பார்த்தோமா? அந்த பஞ்சீகரணத்துடைய ப்ராசஸை தான் இங்கே ஆத்தர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அந்த பஞ்சீகிருதமும் இந்த பஞ்சீகிருதமும் ஒன்று தான். ஸோ பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து ஸ்தூல சரீரம் வந்தது. சூக்ஷ்ம சரீரம் கிம்? அப்பஞ்சீகிருத பஞ்சமஹாபூதேப்யா. அப்போ சூக்ஷ்ம சரீரம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலேருந்து வரலை. ஆனால் சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்தே டைரெக்டாக சூக்ஷ்ம சரீரம் வந்தது. ஆனால் ஸ்தூல சரீரம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. அப்போது நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இப்போ எதுலேருந்து வந்திருக்கு? ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. ஸ்தூல பஞ்சபூதம் பஞ்சீகரணத்தினால வந்தது. அதனால தான் நம்ம எப்படி சொல்லிடுறோம்? ஸ்தூல பஞ்சபூதத்திலேருந்து இந்த ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்தூல பூதம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் நீங்கள் அந்த பஞ்சீகரணம் ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம உடம்போட சாலிட் போர்ஷன் இருக்குல்ல, அது ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. ஸ்தூல பஞ்சபூதத்தினுடைய எந்த போர்ஷன்? நம்மளுடைய சாலிட் போர்ஷன் பிருத்திவி அம்சம் இருக்குல்ல, அதுதான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த சாலிட் டேஞ்சிபிளாக நம்மளால் இப்போ பார்க்க முடியறது அப்படின்னு சொன்னால் அது அந்த எர்த் போர்ஷன். ஏன்னா பிருத்திவிலேருந்து என்ன வருதுன்னா தாவரங்கள்லாம் வருது, பிளான்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த பிளான்ட்ஸ் நமக்கு ஃபுட் ஆகிறது. ஃபுட்டு ஸ்தூல சரீரம் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃபுட்டு ஹெல்ப் பண்ணுறது. அப்போ ஃபிசிக்கல் சாலிட் பார்ட் பிருத்திவி தத்துவம். அதுக்கப்புறம் உடம்புல ஜல தத்துவம் இருக்கா? டெஃபினட்டாக உடம்புல ஜல தத்துவம் இருக்குது. உடம்புல ஜல தத்துவம் இருக்கிறதுனால தான் உடம்புக்கு ஒரு ஷேப்பே இருக்குது. இப்போ நீங்கள் உடம்புல இருக்கிற ஜலத்தை எல்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடுது அப்படின்னா இட் வில் லூஸ் இட்ஸ் ஷேப். உடம்பு அதனுடைய ஷேப்பை இழந்துடும்.
அப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுறதோ அதெல்லாம் அதுவே மெயின்டைன் பண்ணிக்கும். பாடிக்கே வந்து அந்த சிஸ்டம்லாம் இருக்குது. எவ்வளோ தண்ணி தேவையோ அதை மட்டும்தான் வச்சுக்கும், வேண்டாததை வெளியேற்றிடும். இப்போ வேணும் இன்னும் அப்படின்னா அதையும் பாடி வந்து இண்டிகேட் பண்ணுறது இல்லையா, தாகம் எடுக்கிறது மூலமாக இண்டிகேட்டும் பண்ணுறது. ஸோ ஜல தத்துவமும் உடம்புல இருக்குது, பிருத்திவி தத்துவமும் உடம்புல இருக்குது. நெக்ஸ்ட் என்னது, அக்னி. அதனால தான் நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஆகணும். எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்? 90 ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன். 98.4 டெம்பரேச்சரை நாம் வந்து ஃபாரன்ஹீட்டில், அது செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டை வந்து நாம் மெயின்டைன் பண்ணணும். உடம்புல நம்மளுக்கு அக்னி தத்துவமும் இருக்குது. வைஸ்வானர அக்னி நம்மளுடைய வயத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் என்னது, இதுதான் ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறதுல. வாதம் அப்படின்னா வாயு தத்துவம், அது உடம்புல இருக்கிற வாயு தத்துவத்தை அது குறிக்கிறது. பித்தம்னா அக்னி தத்துவம், கபம்னா ஜல தத்துவம். ஸோ இந்த 3 தான் ஆயுர்வேதம் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ வாயுவும் இருக்குது உடம்புல, பிராணன் உள்ளே போயிட்டு வர்றது, ஏர்லாம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது நம்மளுடைய பிளட்டில் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஆகாஷ தத்துவம். ஆகாஷ தத்துவம் உடம்புல இருக்கா இல்லையா? உடம்பு ஆகாசத்தில் இருக்குது, உடம்புக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. எப்படி வந்து ஆகாசத்தில் பாட்டு இருக்குது, பாட்டுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கோ, இந்த ஆகாசத்தில் உடம்பு இருக்குது, உடம்புக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது. அந்த ஆகாசம் டிவைடடா? டிவைடட் கிடையாது. அதனால தான் சாப்பிட்டு எல்லாம் டைஜஸ்ட் ஆன உடனே என்ன ஆகிறது, வயிறு காலி ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஸ்பேஸ் தத்துவமும் நம்மளுடைய உடம்புல இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஃபிசிக்கல் பாடியும் வந்து இப்போது பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா பௌத்திக சரீரம் அப்படின்னு இதுக்கு பேர். இது வந்து வெறும் மனுஷ சரீரம் மட்டும் இப்படியா அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளுடைய ஃபிசிக்கல் பாடியும் பௌத்திக சரீரம் தான். அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். அதனுடைய சரீரம் வந்து பௌத்திக சரீரம். ஸோ இப்படி தான் வந்து ஸ்தூல சரீரம் கிரியேட் ஆகிறது. இப்போ ஸ்தூல சரீரம் எப்படி கிரியேட் ஆகிறதுன்னு பார்த்துட்டோம். சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லை. அது வந்து சத்வாம்சம் அண்ட் ரஜோ அம்சத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம் வந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ காரண சரீரம் எப்படி வந்தது, காரண சரீரம் எதுலேருந்து கிரியேட் ஆகிறது பார்க்கவே இல்லையே நாம். காரண சரீரம் எப்படி கிரியேட் ஆகிறது, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணணும்? காரண சரீரம் கிரியேட்டே ஆகலை. ஏன்? அது அனாதி, பிகினிங்லெஸ், அதுக்கு பிகினிங் கிடையாது. அப்படின்னா அதுவும் எப்பவும் இருக்கு. சரி, காரண சரீரம் எப்போ போகும்? விதேக முக்தி போது காரண சரீரம் வந்து போகிறது. சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரமுடைய லைஃப் லாங்கிவிட்டி பற்றி படிக்கும்போது என்ன படித்தோம்? பிரளயம் வரைக்கும் சூக்ஷ்ம சரீரம் வந்து இருக்கும். ஸ்தூல சரீரம் பிராரப்தம் முடிஞ்சதுன்னா அது வந்து கிளம்பிடும். ஸோ ஸ்தூல சரீரமுடைய லைஃப் ஸ்பேன் தான் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு. சூக்ஷ்ம சரீரம் கொஞ்சம் லாங் அப்படின்னு சொல்லலாம், பிரளயம் வரைக்கும். காரண சரீரம் லாங்கெஸ்ட்டு. அது வந்து நிறைய சிருஷ்டி அண்ட் பிரளயங்களை இந்த காரண சரீரம் வந்து பார்த்துருக்கு. அப்போ எப்போ இந்த காரண சரீரம் போகிறது அப்படின்னா, நம்ம வேதாந்தா கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி ஞானமெல்லாம் அடையும் பொழுது காரண சரீரம் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சுக்கும் போது காரண சரீரம் வந்து போகிறது. ஆனால் எப்படி சொல்லுவோம் இப்போது அப்படின்னா, ஒரு அஞ்ஞானிக்கு எப்படி வந்து வேதம் வந்து சொல்கிறது அப்படின்னா, ஞானி சாகும் பொழுது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம் எல்லாம் வந்து ரிசால்வ் ஆகிடும் அப்படின்னு வேதம் வந்து வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்கறது.
இப்போ வந்து ஸ்தூல சரீரம் இருக்கு இல்லையா, அது மாதிரியே இது வந்து மைக்ரோ லெவலில் ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னால், மேக்ரோ லெவலில் என்ன இருக்கும்? ஸ்தூல பிரபஞ்சம் இருக்குது. அது மாதிரி மைக்ரோ லெவலில் சூக்ஷ்ம சரீரம்னு சொன்னால், மேக்ரோ லெவலில் சூக்ஷ்ம பிரபஞ்சம், மைக்ரோ லெவலில் காரண சரீரம்னு சொன்னால், மேக்ரோ லெவலில் காரண பிரபஞ்சம். இப்போ இந்த ஸ்தூல பிரபஞ்சம் தான் நம்ம பார்க்குற காடு, மலை, நதி, அதை என்னெல்லாம் பார்க்குறோமோ. அடுத்தவாளோட சரீரம் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு தான், ஸ்தூல பிரபஞ்சம் தான். கரெக்டாக? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்க்குறோம், ஆப்ஜெக்டிஃபை பண்ணி பார்க்குறோம் இல்லையா. எப்படி ஒரு மலையை பார்க்குறோமோ அந்த மாதிரி தானே அடுத்தவாளோட சரீரத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் அது எல்லாமே என்னது, ஸ்தூல பிரபஞ்சத்துக்கு கீழே வந்துடும். ஆனால் இப்போ இந்த பிரபஞ்சம் பற்றி இங்கே ஆத்தரை மென்ஷன் பண்ணுறாரானா, மென்ஷன் பண்ணலை. அவர் வந்து நமக்கே இதெல்லாம் புரிஞ்சுட்டுருவோம் அப்படின்னு ஒரு அசம்ஷன்லேயே அதை பற்றி அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ பௌத்திக சரீரம் எப்படி இருக்கோ அது மாதிரி பௌத்திக பிரபஞ்சமும் இருக்குது. ஸோ எவ்வளோ பிரபஞ்சங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, 14 லோகங்கள் இருக்குது அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஸோ 14 லோகங்கள் பற்றி நமக்கு வேதம் வந்து சொல்கிறது. 7 14 லோகங்கள் நமக்கு தெரியும். மேல் லோகம், கீழ்லோகம், நடுலோகம் அப்படிலாம் படிக்கிறோம்ல. மேல் லோகம் வந்து என்னெல்லாம் இருக்குது? புவர், சுவர், மகர், ஜனஹா, தபஹா, சத்யம் அப்படின்னு 6 ஹெவன்லி லோகாஸ் இருக்குது. ஹெவன்லி லோகாஸ்னால் மேலெல்லாம் பார்க்கக்கூடாது, அது வந்து சுப்பீரியர் லோகாஸ் அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, அந்த லோகத்தில் இருக்கிற விஷயங்களை நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியுமானா, இந்த சரீரத்தை வச்சு என்ஜாய் பண்ண முடியாது. தெரியாது. போன ஜென்மம் நம்ம ஸ்வர்க்கத்தில் கூட இருந்திருக்கலாம்ல, தெரியாது. அதனால் இப்போ இருக்கிற இந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சுட்டு அதை வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே இந்த லோகத்துலேயே எடுத்துட்டேன்னா, ஒரு நாய் இருக்குது, நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து காது கேட்குற சக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி தான் கேட்க முடியும் இல்லையா. 20 Hz to 20,000 Hz தான் கேட்க முடியும். இதே ஒரு நாய் எடுத்துட்டோன்னா அது வந்து 60 Hz to 65,000 45,000 Hz வரைக்குமோ அந்த நாயோடைய காதுக்கு அந்த சக்தி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எல்லாம் ஒரே லோக்கத்துலேயே இருந்துட்டே இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ வேறு லோக்கத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சரீரம் நமக்கு தேவைப்படுறது. ஹெவன்லி லோகாஸில் இன்னும் பெட்டர் சென்சரி ப்ளஷர்ஸ் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. இப்போ ஹையர் லோகாஸ் இருக்குது அப்படின்னா அது மாதிரியே என்னமும் இருக்கும். ஆப்வியஸாக லோவர் லோகாஸும் இருக்குது. அது என்னது? அதள, வித்தள, சுதள, அதள, வித்தள, சுதள, ரசாதள, தளாதள, மகாதள, பாதாள அப்படின்னு 7 கீழ்லோகங்கள் இருக்குது. அப்புறம் நடுவில் நாமெல்லாம் இருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் பூலோகம். நாம் இருக்கிறதுனாலே அதுக்கு பேர் வந்து பூலோகம். இது எல்லாமே எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா, பஞ்ச ஸ்தூல பூதத்திலிருந்து இந்த லோகங்கள் எல்லாம் வந்தது. இதோட சிருஷ்டி முடிஞ்சது. ஏவம் இப்படியாக, இன் திஸ் மேனர் என்ன நடக்கிறதான், அது இன்னும் நம்ம படிக்கலையோ. ஏவம் பிண்ட பிரம்மாண்டயோரைக்கியம் சம்பூதம். ஸோ இப்போ என்ன ஆகிறதா, இந்த பிண்ட அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாம் பிண்ட பிரம்மாண்டையோர் ஐக்கியம் சம்பூதம். பிண்ட பிரம்மாண்ட அப்படின்னா பிண்டாண்ட் அண்டம்ங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து பிண்டம் பக்கத்துலேயும் போட்டுக்கணும், பிரம்ம பக்கத்துலேயும் போட்டுக்கணும். ஸோ பிண்டாண்ட பிரம்மாண்ட அப்படின்னு அதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிண்டாண்ட அப்படின்னு சொன்னால் மைக்ரோ காசம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாண்ட அப்படின்னா மேக்ரோ காசம். ஸோ பிண்டாண்டம் அப்படின்னு சொன்னால் ஷரீரத்ரயம் அப்படின்னு அர்த்தம். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரண சரீரம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாண்டம்னா
பிரபஞ்சத்ரயம்னு அர்த்தம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். அப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஆத்தர்? பிண்ட பிரம்மாண்டையோர் ஐக்கியம் சம்பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறார். பிண்டாண்டமும் பிரம்மாண்டமும் ஐக்கியம் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது ரெண்டுத்துடைய மெட்டீரியலும் என்னது? ஒன்று தான். ரா மெட்டீரியல் வந்து ஒன்று தான். ஸ்தூல சரீரம் அண்ட் ஸ்தூல பிரபஞ்சம் ரெண்டுமே வந்து ஸ்தூல பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. சூக்ஷ்ம சரீரம் அண்ட் சூக்ஷ்ம பிரபஞ்சம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து வந்தது. காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சம் ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஏன்? பொட்டென்ஷியல் ஃபார்மில் இதுதான் இது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதில் எதுவும் நிர்விகல்பக ஸ்வரூபமாக இருக்கிறதுனால காரண சரீரமும் காரண பிரபஞ்சமும் வந்து ஐடென்டிக்கல் தான் அப்படின்னு இங்கே ஆத்தர் வந்து சொல்கிறார். பட் இந்த 3 பேர்ஸ் இருக்குல்ல, சரீரத்ரயம் பிரபஞ்சத்ரயம், இந்த 3 பேர்ஸுமே வந்து அச்சேதனம். கரெக்டா? காரண சரீரம் காரண பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், இந்த 3 பேர்ஸுமே அச்சேதனம். அச்சேதனம்னா மெட்டீரியல் இன் நேச்சர், ஜடம். ஏன்னா அது எல்லாமே ஸ்தூல அண்ட் சூக்ஷ்மம் வந்து பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. மாயா அப்படிங்கிறது வந்து மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு நாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஜடம், அச்சேதனம். இப்போ இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒன்று இருக்கா இந்த உலகத்தில்? இது அச்சேதனம் அப்படின்னு சொன்னால் சேத்தன தத்துவம் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த சேத்தன தத்துவத்துக்கு மைக்ரோ லெவலில் என்ன பேர்? ஆத்மான்னு பேர். அதே சேத்தன தத்துவத்துக்கு மேக்ரோ லெவலில் பிரம்மன் அப்படின்னு பேர். ஆனால் அது ஒரே ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தான். இண்டிவிஜுவல் ஆங்கிள்லேருந்து அது ஆத்மான்னு சொல்கிறோம், டோட்டாலிட்டி ஆங்கிள்லேருந்து அதுக்கே பிரம்மன் அப்படின்னு பேர். அந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் இருக்கே, அதுக்கு வந்து 5 ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அது ஞாபகம் இருக்கோ? கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியுடைய பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது என்ன பண்ணுறது? இந்த மெட்டீரியல் பாடியை, அச்சேதனமான இந்த சரீரத்தை பர்வேடு பண்ணி அதை வந்து சென்ஷியன்ட் ஆக்கிறது. இப்போ வந்து சென்ஷியன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் கேட்டால் வெறும் மூமெண்ட்டு வந்து சென்ஷியன்சின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. தூசி கூட தான் மூவ் ஆகும். கரெக்டாக? மூமெண்ட்டை வச்சு சென்ஷியன்சியை புரிஞ்சிக்க கூடாது. சென்ஷியன்சி அப்படின்னு சொன்னால் அவேர்னஸ், நான் அப்படின்னு யாரால் சொல்ல முடிகிறதோ அந்த அவேர்னஸ் இருக்குல்ல, அதை தான் நாம் வந்து சென்ஷியன்சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சென்ஷியன்சி வந்து கிடைக்கணும்னா அதுக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கணும். அந்த அப்ராப்ரியேட் மெட்டீரியலால் தான் சென்ஷியன்சியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறோம், இப்போ இந்த டேபிளுக்கு கூட கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஆனால் இது சென்ஷியன்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதனால் வந்து அதை பாரோ பண்ணிக்கிறதுக்கான மெட்டீரியல் இதுக்கிட்ட இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 3வது பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பவுண்ட்ரியோட லிமிட் ஆகிறது இல்லை. பாடியை தாண்டியும் அது எல்லா இடத்துலையும் பர்வேட் பண்ணுறது. எல்லா இடத்துலையும் அது பர்வேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது காரண சரீரத்தையும் பர்வேட் பண்ணணும், காரண பிரபஞ்சத்தையும் அது பர்வேட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்தூல சரீரம் இருக்குது, இதில் கான்ஷியஸ்னஸ் பர்வேட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அண்ட் மைண்டு வரைக்கும் கூட போவோம். சூக்ஷ்ம சரீரம் அதை வந்து கான்ஷியஸ்னஸ் பர்வேட் பண்ணுறது, இதோடு நிறுத்திடக்கூடாது. சரீரத்ரயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எதை பர்வேட் பண்ணுறதுனா காரண சரீரம். அதே மாதிரி தான் அந்த பக்கம் மேக்ரோ காசமில் காரண பிரபஞ்சம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம்? பிரம்மாஸ்ரய சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. அப்போவே அந்த மாயாவை பிரம்மன் வந்து
பர்வேட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ இது காரண சரீரம் அண்ட் காரண பிரபஞ்சத்தையும் கான்ஷியஸ்னஸ் வந்து பர்வேட் பண்ணும். சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் பர்வேட் பண்ணும், ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சத்தையும் பர்வேட் பண்ணும். ஏன்னா அது ஆல் பர்வேடிங். அப்போ லிமிட்லெஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட்லெஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை தான் சாஸ்திரம் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்கிறது. அனந்தம் அப்படின்னு சொன்னால் லிமிட்லெஸ். லிமிட்லெஸ் அப்படின்னா அகெயின் ஸ்பேஸ் வைஸும் அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, டைம் வைஸும் அதுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. ஸ்பேஸ் வைஸ்னால் இங்கேருந்தால் அங்கே இருக்காதா அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது வந்து வியாபிச்சு இருக்குது. அது வந்து ஸ்பேஸ்னால் லிமிட் ஆகிறது இல்லை. ஸ்பேஸே இதில் இருந்தால் வந்திருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணும். அதை ஸ்பேஸே எங்கேருந்து வருது? இதிலேருந்து தான் ஸ்பேஸே வந்து வருது. அப்போ டைம் வைஸும் லிமிட்டேஷன் இல்லைன்னா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காதா அப்படின்னா டைமே இதிலேருந்து தான் வருது. ஸோ டைம் வைஸும் அதுக்கு லிமிட்டேஷன் இல்லை. அதனால தான் பாடி போனாலும் இந்த சரீரம் போனாலும் இதை பர்வேட் பண்ணுற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கே, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கே ஆத்மஸ்வரூபம், அதுக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. ஏன்னா ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு எங்கே படித்தோம்? நம்ம 2வது அத்தியாயத்தில் படிச்சிருக்கோம். அப்போ இருக்கிறது ஒரு ஏக சைத்தன்யம். அந்த ஏக சைத்தன்யம் இந்த 3 பேர்ஸையும் பர்வேடு பண்ணுறது. 4வது பாயிண்ட் என்னது? கான்ஷியஸ்னஸ் வந்து பாடியே போனாலும் கண்டினியூ ஆகும். 5வது பாயிண்ட் என்னது? அப்படி கண்டினியூ ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸை, அதாவது பாடி இல்லாமல் கண்டினியூ ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்ணணுன்னா ஒரு அப்ராப்ரியேட் மீடியம் நமக்கு தேவைப்படுறது. அதனால தான் டெஸ்கில் இருக்கிற கான்ஷியஸ்னஸை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலை. அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான சக்தி இந்த டெஸ்க்குக்கு இல்லை. அந்த அப்ராப்ரியேட் மீடியம் இங்கே இல்லை. இப்போ இந்த 3 பேர்ஸும் சேர்ந்ததை தான் நாம் வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து இன்னும் ஃபர்தராக ஆத்தர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே ஒரு புது டாபிக்குள்ளே ஆத்தர் வந்து நம்மளை கூட்டின்னு போகிறார். யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க அப்படின்னா ஜீவா அண்ட் ஈஸ்வரா. இவ 2 பேரையும் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். நமக்கு வந்து இப்போ 3 சரீரமும் தெரியுமா? ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் தெரியும். 3 பிரபஞ்சமும் நமக்கு இப்போ தெரியுமா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம். அப்புறம் பிரம்மன்கிற வார்த்தை நம்மளுக்கு ஃபெமிலியரா, ஆத்மாங்கிற வார்த்தை நமக்கு ஃபெமிலியரா. இப்போ ஆத்தர் என்ன பண்ண போகிறார்? ஜீவா அண்ட் ஈஸ்வரா இப்படின்னு 2 புது டாப்பிக்கை நமக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ இது வரைக்கும் நாம் வந்து 3 மேஜர் டாபிக்ஸை பார்த்துருக்கோம். என்ன 3 மேஜர் டாப்பிக்கு? ஃபஸ்ட்டு வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி, அந்த ப்ரிப்பரேட்டரி குவாலிஃபிகேஷன்ஸ், இதுதான் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு டாபிக். 2வது என்ன பார்த்தோம்? இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் வியஷ்டி விசாரஹா பார்த்தோம். 3வது என்னது? சமஷ்டி விசாரஹா, டோட்டாலிட்டியோடைய ஆங்கிளிலிருந்து ஒரு அனாலிசிஸை நாம் பண்ணோம். இப்போ நாம் 4வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஜீவா அண்ட் ஈஸ்வரா, இதை வந்து பார்க்கணும். இது 2த்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதையும் நாம் வந்து இப்போ பார்க்கணும். ஸோ ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்தூல சரீராபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி स एव जीवः प्रकृत्या स्वस्मात् ईश्वरं भिन्नत्वेन जानाति
अविद्योपाधि सन् आत्मा जीव इत्युच्यते मायोपाधि सन् ईश्वर इत्युच्यते एवं उपाधि भेदात् जीवेश्वर भेद दृष्टिः यावत् पर्यन्तं तिष्ठति तावत् पर्यन्तं जन्म मरणादिरूप संसारो न निवर्तते तस्मात् कारणात् न जीवेश्वरयोर् भेदबुद्धि स्वीकार्या. So very very important portion இது. இப்போ ஜீவா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு இண்டிவிஜுவல் இல்லை, இண்டிவிஜுவல் லிவிங் பீயிங் அப்படின்னா மனுஷன் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஜீவ ராசியையுமே பிராணின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாமே வந்து ஜீவா. ஒரு இண்டிவிஜுவலை நாம் வந்து ஜீவா அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட்டு கூட ஜீவா தான். சரி, ஈஸ்வரானா நம்ம என்ன சொல்கிறோம்? பகவான், காட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து ஈஸ்வரா. ஸோ ஜீவ அண்ட் ஈஸ்வரா இந்த ரெண்டு வார்த்தையை தான் நாம் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பிரம்மன், ஆத்மா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்ல. இப்போது இந்த போர்ஷனை நாம் படிக்கிறதுக்காக அந்த பிரம்மனுக்கே என்ன வார்த்தையை நாம் வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து ஒரு கான்டெக்ஸ்டில் ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த வேர்டுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அர்த்தம் வந்து கிடைக்கணும். அந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட்டுக்கு அந்த வார்த்தையை அந்த இடத்துல போட்டால் தான் அந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால அந்த பிரம்மன் தான். ஆனால் அந்த பிரம்மனையே இப்போ நாம் வந்து என்னன்னு சொல்ல போகிறோம்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்த்தா நம்மளுக்கே புரிஞ்சிடும். இப்போ இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆல் பர்வேடிங்கா, அது 3 சரீரத்தையும் பர்வேட் பண்ணுறது, 3 பிரபஞ்சத்தையும் வந்து இப்போது பர்வேட் பண்ணுறது இல்லையா? இப்போ இந்த 3 சரீரத்தை அது பர்வேட் பண்ணும் பொழுது இந்த சரீரத்துக்கு இப்போ வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் கேப்பபிலிட்டி வந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அதுக்கு வந்து ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி வந்து இந்த சரீரத்துக்கு இப்போ கிடைக்கிறது. இப்போ செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொன்னால் நான், ஐ ஆம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது. இப்போ கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் வெறும் சரீரம் மட்டும் இருந்ததுன்னா அதனால் வந்து நான் அப்படியெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. இப்போ சரீரம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸ் தான் நான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இந்த சரீரம் ஏன் சென்ஷியண்ட்டாக இருக்குது? சரீரத்துக்கு கான்ஷியஸ்னஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இந்த சரீரம் வந்து சென்ஷியண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க. மிரருக்கு முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா இப்போ என்ன தெரியும்? மிரரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்போ நான் ஒரிஜினல், கண்ணாடி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மீடியம், அப்புறம் அந்த கண்ணாடியில் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறது. நான் ஒரிஜினல், கண்ணாடி மீடியம், கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியறது. இதுதான் வந்து சான்ஸ்கிரிட்டில் நான் பிம்பம், அப்புறம் ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியம் இருக்குது, அதுக்கு பேர் உபாதி அப்படின்னு சொல்லுவா. அந்த ரிஃப்ளெக்டிங் மீடியமில் பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ புரியறதா ஏன் வந்து ஓசி ஆர் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்க்கு பேர் கொடுத்துருக்கோம்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸை இந்த பாடிங்கிற மீடியம், இப்போ பாடியை வந்து கண்ணாடி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள்
கண்ணாடியில் எப்படி நம்மளுடைய முகம் வந்து தெரியறதோ அந்த மாதிரி இந்த பாடிங்கிற கண்ணாடியில் கான்ஷியஸ்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் இந்த பாடிக்கு என்ன கிடைக்கிறது? சென்ஷியன்சி கிடைக்கிறது. அதனால ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் நான் இந்த பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது என்ன கிடைக்கிறது? பிரதிபிம்ப சைத்தன்யம் கிடைக்கிறது. பிம்ப சைத்தன்யம் இந்த பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது பிரதிபிம்ப சைத்தன்யம் வந்து கிடைக்கிறது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுல அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இப்போ இந்த பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸுக்கே நாம் வந்து ஜீவா அப்படின்னு பேரை கொடுக்குறோம். ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் தான், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அது இந்த சரீரத்ரயத்தை பர்வேட் பண்ணும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸுக்கே ஜீவா அப்படின்னு பேர், ஆர் ஜீவாத்மா அப்படின்னு பேர். இப்போ வந்து சன்லைட் இருக்கு, அந்த சன்லைட் வந்து 3 பர்வேடு பண்ணுறது. பர்வேட் பண்ணி டார்க்காக இருக்கிற 3 இப்போ என்ன பண்ணுறது? பிரைட்டாக ஆக்கிறது. சன்லைட்டு தான் 3 பர்வேட் பண்ணுறது. ஆனால் டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக என்ன பேர் கொடுக்குறோம் நம்ம? அதை மூன் லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் தான் பர்வேட் பண்ணுறது. சரீரத்ரயத்தை பர்வேட் பண்ணும் பொழுது அந்த சரீரத்ரயம் வந்து சென்ஷியண்ட்டாக ஆகிறதுனால இப்போ அதே கான்ஷியஸ்னஸுக்கே ஜீவா, டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக ஜீவா அப்படின்னு பேரானது கொடுக்கப்படுறது. எப்படி வந்து மூன் லைட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? சூரிய பிரதிபிம்பம். அது மாதிரி ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஓசி ஆர் பிரம்மன் ஒவ்வொரு லிவிங் பீயிங்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது பிரம்ம பிரதிபிம்பம் ஏற்படுறது, ஆர் ஆத்ம பிம்பம் பிரதிபிம்பம் ஏற்படுறது. ஆத்ம பிரதிபிம்பம் ஆர் பிரம்ம பிரதிபிம்பம் ஆர் சைத்தன்ய பிரதிபிம்பம் அப்படின்னு அதுக்கு பேர். சரி, இப்போ இந்த பிரதிபிம்பம் இருக்குல்ல, இந்த ரிஃப்ளெக்டட் இருக்குல்ல, அது ஆல் பர்வேடிங்கா இல்லையா? இந்த பிரதிபிம்பம் எல்லா இடத்தையும் வியாபிக்குமா? வெரி குட். பிரதிபிம்பம் ஆல் பர்வேடிங் கிடையாது. ஏன் ஆல் பர்வேடிங் கிடையாது? எங்கே மீடியம் அவைலபிளாக இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த ரிஃப்ளெக்ஷனும் இருக்கும். மீடியம் இல்லாத இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆல் பர்வேடிங் கிடையாது. ஸோ மீடியம் ஆல் பர்வேடிங் கிடையாது, அதனால பிரதிபிம்பமும் ஆல் பர்வேடிங் இல்லை. இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் ஆத்மா ஆர் ரிஃப்ளெக்டட் பிரம்மன் இருக்குல்ல, அதுக்கு சாஸ்திரம் வந்து ஜீவா அப்படின்னு பேரை கொடுக்கறது. ஸோ ஜீவா அப்படின்னு சொன்னால் பிரம்மன் தான், ஆனால் சரீரத்ரயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரம்மன். மூணில் ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட்டுக்கு எப்படி மூன் லைட்டுன்னு பேரோ டிரான்சாக்ஷன் பர்பஸுக்காக, அது மாதிரி சரீரத்ரயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிற பிரம்மனுக்கு பேர் ஜீவா. இப்போ வந்து சரீரத்ரயத்தில் இந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அதை ஜீவான்னு சொல்கிறோம். அப்போ அது ஆல் பர்வேடிங்காக இருக்கிறதுனால பிரபஞ்சத்ரயத்தையும் அது பர்வேட் பண்ணுமா பண்ணாதா? கான்ஷியஸ்னஸ் இப்போ எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கா? இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த சரீரத்ரயத்தை பர்வேட் பண்ணும் பொழுது ஜீவான்னு சொல்கிறோம். பிரபஞ்சத்ரயத்தை அது பர்வேட் பண்ணும் பொழுது அதுக்கு என்ன பேர்? ஈஸ்வரா அப்படின்னு பேர். இப்போ சரீரத்ரயத்தை பர்வேட் பண்ணிட்டுன்னா இந்த சரீரத்துக்கு ஒரு சென்ஷியன்சி கிடைக்கிறது, பாடிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி பிரபஞ்சத்தை அது பர்வேட் பண்ணும் பொழுது பிரபஞ்சத்தில் இந்த ஃபிசிக்கல் லாஸ் அண்ட் மாரல் லாஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது. ஏக கான்ஷியஸ்னஸ் இப்போ பிரபஞ்சத்தை பர்வேட் பண்ணும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபிசிக்கல் லாஸ் அண்ட் மாரல் லாஸ்லாம் இப்போ வந்து
ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது. அதனால தான் லா ஆஃப் கர்மா வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது. மாரல் லான்னு சொன்னால் லா ஆஃப் கர்மா. அந்த லா ஆஃப் கர்மா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால பாப்ப புண்ணியங்கள் எல்லாம் ஏற்பட்டு இப்போ வந்து இந்த மனுஷனுக்கு வந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிற சைக்கிள் எல்லாம் இப்போது ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் பிரபஞ்சத்ரயத்தை பெரிவேட் பண்ணிதுன்னா அதுக்கே ஈஸ்வரா அப்படின்னு பேர். இப்போ பிரபஞ்சத்ரயத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்கும், பிரம்மன் மட்டும் இருக்கும். இப்போ வந்து 3 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைட்டுக்கு இப்போ என்ன சன்லைட்டுனே தான் பேர். 3 இருக்கிறதுனால சன்லைட்டுக்கு மூன் லைட்டுன்னு பேர் கொடுக்குறோம். 3 தூக்கிட்டோம் அப்படின்னா சன்லைட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, அது பிரபஞ்சத்ரயத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது ஈஸ்வரா அப்படின்னு பேர் கொடுக்குறோம். பிரபஞ்சத்ரயத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் பிரம்மன் மட்டும்தான் இருக்குது. பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.